ஈழத்தமிழன்னா இப்ப நாங்கள் இதைத்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சில சில சந்தேகங்களும் எனக்கு வருகிறது வந்து அதுகளையும் பற்றி நாங்கள் கதைக்கணும். இப்ப கிருஷ்ணா பற்றி கதைக்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு தரம் விவாதத்துக்கு இல்லாத நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் வந்து இப்ப என்னன்னு சொன்னா கிருஷ்ணா மேல உளவு அவதூறு வச்சு இப்படி ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வச்சு விவாதித்து கொண்டு இந்த அளவு தூரத்துக்கு கிருஷ்ணாவை கொண்டு விட்டுருக்குறாங்க. இவரை விட எங்களோட டாக்டர் அர்ஜுனான்றவர் நிறைய இந்த வந்த காலங்கள்ல இருந்து சோசியல் மீடியா வந்த காலங்கள்ல இருந்து பெண்களை வந்து இனி இல்லைன்ற மாதிரி வந்து விமர்சிச்சிருக்கிறார். வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கடந்த காலங்கள்ல வந்து எந்த பிள்ளைய பார்த்தாலும் எனக்கு அவோட வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு கருத்தை பின்ன கல்யாணம் கட்டினா கோடிக்கணக்கில் சீதனம் வாங்கலாம். இப்ப அண்மை காலங்கள்ல கூட ஒரு பேசு பொருளா போய் கொண்டிருக்கு. பாராளுமன்றத்துல ஒரு தமிழ் பிள்ளையோ ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து ஒரு விபச்சாரி என்ன மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. வந்து அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத இந்த அதாவது வந்து ஒரு நிமிஷம் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத இந்த தமிழினி என்ற ஒரு பெண் என்ன காரணத்துக்காக வந்து கிருஷ்ணாவுக்கு குரல் கொடுத்ததுன்றதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அந்த தமிழினியும் வந்து டாக்டர் போன்ற ஆக்களுக்கு பின்னால இயங்குறாவோன்ற பார்வையும் ஒரு சந்தேக பார்வையும் எனக்கு இருக்குது. வந்து இல்ல அவங்களுடைய கருத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் விளங்கி கொள்ளலாம் அர்ச்சனாவுக்கு அவங்க ஆதரவு வழங்குறாங்களா வழங்கலையான்னு சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறா, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்கள் எப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ள உள்வாங்கணும்னு சொல்லி தெரியும். இன்றைக்கு ஒரு பெண்ணை பற்றி ஒரு குறிப்பிட்ட பெண்களை போய் விபச்சாரி என்று சொல்லி பார்லிமெண்டில் கதைச்ச ஒரு இந்த கோமாளி அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு பெண் வந்து இன்னொரு பெண் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு என்னுடைய பெண்ணின் வழியே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா எந்த அடிப்படையில் அர்ஜுனாவுக்கு ஆதரவு வழங்குறான்னு தெரியல. அதுவும் வந்து பல நிதிகளை பெற்றுக்கொண்டு விபச்சாரம் செய்யறதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. இப்ப அதுவும் பாலியல் தொழில் விளங்கிட்டல. அப்ப என்ன தொழில் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. அப்ப அவர் என்ன தொழில் செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் அதையே மற்ற ஆட்களை செய்ய சொல்லிதான் அங்க போய் சொல்லி இருக்கிறார். விளங்கிட்டல. இன்றைக்கு அவர் வந்து சொல்றார் கௌசல்யாட பாய் ஃப்ரெண்ட் வந்து கதைக்கும் போது இப்ப 9 மணி 10 மணி அவள் என்னோட தான் நிற்கிறாள், இந்த நேரத்துல என்னோட நிற்கிறாள்னு சொல்லி சொன்னால் அப்புறம் நீ ஏன் அழைப்பு ஏற்படுத்துறான்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய உறவினர்களும் கேட்கல, சகோதரங்களுமே அதை பற்றி கேட்கல, நீ என்னத்துக்கு கால் பண்றான்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருந்தார். கௌசல்யாவால அதாவது வந்து ஒரு ஆணால பாதிக்கப்படுற பெண்ணுக்கு தான் இந்த கோமாளி அர்ஜுனா ஆதரவு கொடுப்பாரா? ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்ட ஆணுக்கு வந்து இவர் ஒரு ஆணாக இருந்து கொண்டே எந்த அழிவையும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. இன்னைக்கு கௌசல்யா வந்து இன்னைக்கு அவரை ஒரு தற்கொலைக்கு போற அளவுல வந்து பல முயற்சிகள் எடுக்க செய்திருக்கிறான். அப்ப அதை பற்றி என் பார்லிமெண்ட்ல போய் கதைக்கல. தன்னோட சேர்ந்திருக்க ஒரு பெண் வந்து ஏமாத்தி இருக்கிறான். அப்ப பெண்கள் ஆண்களை ஏமாத்தி இருக்கின்ற விஷயத்த போய் சொல்லியிருக்கலாமே. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்ற ஒரு பேஸ்புக் பேஜில் வார கருத்தை வச்சுக்கொண்டு பார்லிமெண்ட்ல போய் கழிச்ச இந்த அர்ஜுனா கோமாளி என்ன செய்யலாம்? நாளைக்கு இன்னொரு ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி ஒரு பேச்சு வரும்போது அதை பார்த்துட்டு போய் கதைப்பார். மற்றது இவர் என்ன சட்டத்திறனியா? இவர் சாதாரண ஒரு மருத்துவ படிச்சு வந்த ஒருவர், ஒரு பெரிய ஒரு MBBS படிச்சு கூடி வேற இல்லை. அப்ப இன்னைக்கு இன்னொரு சமூக வலைத்தளத்துல வர பதிவு எடுத்துக்கொண்டு போய் பார்லிமெண்ட்ல கலைக்கக்கூடிய ஒருவராக தான் இருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு கோமாளி போய் என்ன செய்ய போகுது தமிழ் மக்களுக்காக இந்த பார்லிமெண்ட்ல? அதுவும் பாலியல் தொழில் விபச்சாரம் செய்யறன்ற அதுல காய்க்காது இருக்குது எங்களோட தமிழ் பெண்களை பேர். என்னன்னு சொன்னா நாங்கள் கடந்த காலங்களில் அவற்றை வீடியோ எல்லாம் பார்த்து நாங்கள் கடுமையா விமர்சிச்சு நாங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து நான் விமர்சிச்சு நான் வந்து அவர் சாவச்சேரியில வந்ததுலேருந்து அந்த யூடியூப் தளத்துல வந்து மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்ததுலேருந்து பெண்களை வெளிவா காய்ச்சலேருந்து நான் விமர்சிச்சு நான் நிறைய என்னன்னு சொல்ற சமூக வலைத்தளங்களை விமர்சிச்சு நான்.
இப்ப இன்னும் அந்த அவங்க இந்த தமிழினி போன்றவங்க வந்து அவங்கள விமர்சித்ததா நான் எந்த ஒரு தளத்திலையும் பார்க்கல. இப்ப இவங்க கிருஷ்ணா மேல இருக்கிற ஒரு வன்மத்திலேயோ இல்லாட்டி டாக்டர் அர்ஜுனாக்கு எதிராக இவர் வளர்ந்து வந்துடுவார் என்ற ஒரு சந்தேகத்திலேயோ ஒரு நிதியா இருக்கலாம். புலம்பெயர்ந்த தேசத்துல எனக்கு தெரியும் வந்து டாக்டர் அர்ஜுனாவை விட வந்து தம்பி கிருஷ்ணாவுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குது. வந்து புலம்பெயர்ந்த தேச மக்கள்கிட்ட வந்து நிறைய ஆதரவு இருக்குது. வந்து இவர் இருந்தா வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்ற காரணத்துக்காக வேண்டி டாக்டர் அர்ஜுனா 2வது தங்கம் தமிழ் என்ன சொல்லி சொன்னால் இப்ப நடக்க இருக்கிற இந்த உள்ராட்சி மன்ற தேர்தலுக்கு இவர் வாக்கு சேகரிக்க போவார். இவர்கள் எப்படி பொய்யா வந்து அர்ஜுனாவை சிறைக்கூட அனுப்பினார்களோ அதே மாதிரி இவரை கட்டி வைத்து போலீஸ்ல கொடுக்க வேணும். பெண்களை பற்றி அவதூறாக பார்லிமெண்ட்ல போய் பேசினதுக்கு இவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு வீடுகளுக்கும் போகணும் என்ன பொது இடங்களுக்கு. அந்த இடத்துல இவருக்கு வந்து பச்சை மட்டை இல்லாட்டிக்கு நல்ல வயர் எடுத்து கலர் வயர் எடுத்து முடிஞ்சு போட்டு அடிக்கணும். 6 கலர்ல ஒரு 12 கலர்ல வயர் எடுத்து அடிச்சா அப்ப தெரியும். ஓகே, அதே அங்க இருக்க மக்கள் கண்டிப்பா செய்யணும். பெண்கள் செய்யணும். அதுக்கு இந்த சமூக ஊடகத்தலங்கள்ல இப்ப கிருஷ்ணாக்கு மக்களுக்கு ஆதரவா இருந்தோன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்தோம். நீங்க அடிக்கலாம். சில மக்கள் யோசிப்பினா இவர் பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கிற அடி இவருக்கு அடிக்கலான்னு சொல்லி மக்களுடைய வாக்கை பெற்று தான் இவர் பார்லிமெண்ட் போனவர். போய் அந்த மக்களே போய் பார்லிமெண்ட் லீவா காய்க்கும் போது ஒரு பெண்ணை பற்றி காய்ச்ச ஒரு பெண் வந்து பாட்டாளத்துக்கு அடிக்க விடுவாருக்கு முஞ்சையில. அப்ப நியூஸ்ல அதுல மாற்று கருத்தே இல்ல. வந்து இப்ப அது இவ்வளவு தூரம் இப்ப 2 மாசமா கிருஷ்ணா வந்து ஒரு சில தவறுகளை செய்துட்டான் என்று குரல் கொடுத்த தமிழினி பெண்களை வந்து ஒன்றிணைச்சு டாக்டர் அர்ஜுனாக்கும் அந்த தண்டனையை வழங்கினான்னு சொன்னா எனக்கு அந்த சந்தேகம் தீர்த்து போகும். இல்லாட்டி இந்த தமிழினி வந்து டாக்டர் 2வது தங்கமோ இல்லாட்டி 3வது தங்கமா இருக்கிறான்றதான் எந்த சந்தேக பார்வையா நான் பாக்குறேன். இதுல வந்து இல்ல இப்ப முதலாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வன்னிமைந்த யூடியூப் இந்த டிக்டாக் தளத்துல வந்து பல நிதிகளை மோசடி செய்துட்டு போனா அர்ஜுனாவும் கௌசல்யாவும். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சுரேஷ்கே என்ற ஒரு அந்த டிக்டாக் தளத்துல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி 2 பேரும் வந்திருந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். அதுல இருக்கிற கோமாளிகளின் சொல்றது உங்க டாக்டர் உங்களுக்கு தேவையான நிதியும் உங்களுக்கு வேலை செய்யறக்கான ஆக்கள் எந்த இடத்துல தேவையோ நாங்கள் சொல்லுங்க. பட்டிக்குளர்ல தேவையோ திருவண்ணாமலையில தேவையோன்னு சொல்லி சொல்றதா இருக்கு. சரி, இப்ப தமிழினிய பொறுத்த வரையில தமிழினிய பற்றி காய்ச்சிருந்தா இந்த பார்லிமெண்ட்ல போய் தமிழினி என்ன செய்யும் அதை நாங்கள் கேட்கணும். தமிழினியிட்ட உங்களை பற்றி போய் பார்லிமெண்ட்ல எப்படி காய்ச்சால் என்ன செய்வா? சட்டம் இருக்குது, விளங்கிட்டா? போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதுக்கான மனித உரிமை சார்ந்த இதுகள் இருக்குது, அவங்க பார்த்து கொள்வாங்க. சரியா? பட் இவர் கௌசல்யா பற்றி காய்க்கும் போது சொல்லியிருந்தவர் அது அவருடைய பர்சனல் விஷயத்தை பற்றி யாரும் காய்க்கலான்னு சொல்லி இன்னொரு பெண்ணோட பர்சனல் விஷயத்தை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல இவர் எந்த அடிப்படையில காய்ச்சார்? கொடுத்தாரு. வணக்கம் வணக்கம். ஒரு நேசன் அண்ணாண்டு வந்திருக்கிறார். வந்து அவரோட நாங்க கதைப்போம். வந்து வணக்கம் நேசன். வணக்கம் 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 அண்ணா. கிருஷ்ணாக்களும் செய்த உதவிய மரணம் ஒரு கழுங்க அண்ணே அண்ணே கழுங்க எனக்கு முளைக்காய்ச்சல் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோபி இவர் ஆறு தெரியுமா? இவர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆள் தாயத்திலான் இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா கொஞ்சம் அந்த பேச்சு கொஞ்சம் விளங்குற கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு விளங்கும். ஆனா அவர் பேசுற சில இடத்த உங்களுக்கு விளங்காம இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போங்க. சரியா? சரியா கோபி? சரிண்ணா சரி. அவர்கிட்ட பேச்சு அப்படித்தான். அதனால நான் சொல்றேன். சரி, ஏன்னா அவர் எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும் அண்ணா, குமரண்ணா ஒரு நிமிஷம். உங்களுக்கு தெரியுமன்றதுக்காக வேண்டி எங்களுக்கு தெரியாது. உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கண்ணா. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு கதைங்கண்ணா. நானும் முன்னாள் போராளி அண்ணே. ஹலோ, கேக்குதுண்ணா. நீங்க தொடர்ந்து கதைங்கண்ணா. வந்து இது முன்னாள் போராளி நானுங்க அண்ணே. சரியோ, இவரோட அண்ணாட இருந்து உதவி பெற்றான் அண்ணே. நான் அண்ணே சரியோ பெற்றாலும் உபாங்கள் உங்களை பே ஐடிகார நாயல் அண்ணே. என்னதுக்கு தேவையிட்ட வேலை பார்க்குற அண்ணனை பற்றி என்ன வேணே? உங்களுக்கு சாப்பாடு என்ன செமையா குளத்தில் நிற்கிறாங்களே உவாங்க. ஓகே அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோபி வேற ஆறுன்னு நான் சொல்றேன். என்ன அந்த கிருஷ்ணா அந்த உதவி செய்தாரு தெரியுமா? அந்த என்ன அந்த
போத்தல் எல்லாம் என்ன இது என்ன சொல்றது இந்த ஃபேன்சி ஐட்டம் போட்டுட்டு சேல்ஸ் பண்ணுவார் தெரியுமா? கோவா கத்தி காவா கத்தி சவா கத்தி அவர் தான் அது. அவர் கொஞ்சம் குரல் வந்து என்னன்னு சொன்னா அது புறப்பலி அப்படித்தான் அவருக்கு. ஆனா அவர் இடையில நடந்தது. கிருஷ்ணா தான் அவருக்கு இல்ல அவருக்கு உதவி பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு விட்டு இருக்குது. அதான் அவர் மனத்தை ஓரளவு இல்ல என்ன இல்ல உங்களை எனக்கு தெரியும். கிருஷ்ணாவோட வீடியோல எல்லாம் வந்துருக்கீங்க, நான் பாத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு உங்களை ரோட்ல வந்து அறிவிப்பட்டு போனான்னு தெரியுமா? அப்பாண்ட ஆபரேஷனுக்கு நீங்க அழுதிங்க தெரியுமா? கோபி அவர் தான்டா அது பேச அவரோட. அவருக்கும் கிருஷ்ணா தான் உதவி பண்ணி இன்றைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நிலைமையில கொண்டு விட்டு இருக்கிறாரு. ஒரு கடை வச்சு செய்து கொண்டு இருக்கிறாரு. எந்த இடத்துல என்ன இருக்கிறீங்க நீங்க? மாதகல்ல இருக்கிறீங்க. ஓகே சார், நீங்க பேசுங்க. கேக்குறேன்னா நீங்கள் சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்கள் முன்னாள் போராளி என்றீங்கள் வந்து ஒரு நாகரிகம் கருதி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கன்னா எங்கட தேசிய தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு போயிருவேனா எங்கட தேசிய தலைவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும். வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் கண்ணியமா இருக்கணும். உனக்கு என்ன சொல்றேன்னா புரியல. என்ன அந்த மனுஷன் அப்படி அலும்பு செய்ய முடியாது. ஒரு சிலர் தவறு செய்தால் அதே தவிர நாங்களும் திரும்ப செய்யக்கூடாது. வந்து அதுவும் நேசன்னா போன்ற ஆட்கள் வந்து சில தவறுகளை நாங்கள் மன்னித்து மறந்து போகணும். என்னன்னு சொன்னா நாங்களும் வந்து கிருஷ்ணா வந்து ஒரு சில தவறுகள் இருந்து விட்டிருப்பார். நாங்களும் அவரையும் வந்து ஒரு நல்வழிப்படுத்தி இந்த சமுதாயத்துல கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். சில தவறுகள் என்ன நடந்திருக்கும் வந்து நீங்கள் ஒரு நாகரிகமான கலந்துரையாட நாங்கள் கருப்போம். உங்களுக்கு கிருஷ்ணாவா தெரியும்? உங்களுக்கு கிருஷ்ணாவா? ஒரு நிமிஷம் கோவியண்ணா, நான் இவரை நேற்று ஷேர் பண்ணி கூப்பிட்டு நான் இரவு அந்த அவை இந்த இடிய நாட்கள் ராகுல் அவையில் இவரை பேசினு சொல்லி கூப்பிட்டேன். இவர் படுத்துட்டார் போல இருக்கு, வரையில்லை. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க நேசன், நீங்க வந்து தப்பா கதைக்காதீங்க. இதுல நீங்க அடிக்கடி வந்து இது கிருஷ்ணாக்காக போடப்பட்ட தளம் வந்து நீங்க தப்பா கதைக்காதீங்க. தூசணம் கெட்ட வார்த்தை ஒன்றும் கதைக்காம நீங்க இதுலயே பயணிக்கலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல பார்த்தா தெரியும். நான் இரவு உங்களை கூப்பிட்டேன்னு நீங்க வரையில நீங்க மனசை தளர விடாதீங்க. நீங்க எப்பவும் வாங்க அவையில் ஏத்திவினம். மற்றது தலைவற்ற படத்தையும் போட்டுட்டு நீங்க முன்னாள் போராளியா இருந்துட்டு இதுல நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். அதால நீங்க கெட்ட வார்த்தை ஒண்ணும் கதைக்காம கதை அப்படின்னு அண்ணா நேசன் முடிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த டிபிய கிருஷ்ணா அந்த போட்டோ போட்டுட்டு வாங்கண்ணா. இல்ல இதோ இந்த படம் ஓகே, இந்த படம் ஓகே. இல்ல இருக்கட்டும் நேசன், நிறைய பேர் பாக்குறீங்க நேசன். உங்களை நீங்க கிருஷ்ணாவோட சேர்ந்து பயணிக்கிறத நாங்க எல்லாம் இவ்வளவு வீடியோ பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க தப்பான எதுவும் கதைக்காதீங்க. அவர் கோவி என்ன சொல்றது சரி. அதால நாங்க நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஆதங்கம் இருக்குது, அதை நீங்க நாகரிகமா தெரிவிங்க. அவ்வளவுதான். தப்பா கதைச்சுதான் அதை தெரிவிக்கணுமா? என்னன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து வந்து நாங்கள் இணையதளத்திலையும் கதைக்க வேணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும், மற்ற எது உண்மை என்ற விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும். அந்த அடிப்படையில் இப்ப நாங்கள் தனியா வந்து இணையதளங்கள்ல சும்மா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்துல போய் தமிழ் பெண்களை வந்து பாலிய தொழில் விபச்சாரம் செய்யணும் என்று சொல்லி சொன்ன அர்ஜுனாக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். அந்த பிள்ளைகளோட பேக்ரவுண்ட் வந்து நான் நினைக்கிறேன் எந்த விதத்தில் இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு நாட்டில் இருக்கிறாங்களை கொண்டு ஏதாச்சும் ஒரு விதத்துல நாங்கள் பின்புலத்துல அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் முதலாவது. நிச்சயமா அதுக்கு நாங்க இன்னொரு விஷயம் எதுக்கான்னு சொல்லி சொன்னால், இவர் வந்து மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு கோமாளியா இருந்தாலும் மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு கோமாளியா இருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா, சரியா? அப்ப அந்த பெண் மக்களிட்ட இந்த ஆணையை பெற்றுத்தான் இவர் பார்லிமெண்ட் போனவர். அப்ப அந்த பெண் இதுல கீழே பதிவிடுறாங்களா? இப்ப எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி கதைக்க சொல்லி நாங்கள் இப்ப கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட மாதிரி தான் நேசன் அண்ணா வந்திருக்கிறார். வந்து நான் நேசன் அண்ணா, வணக்கம் நேசன் அண்ணா. நீங்கள் வணக்கம்.
ஆமாம் அண்ணன் 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 இல்லாத எத்தனை குடும்பங்கள் சொல்லுங்க சாவர காட்டத்தில் இருக்கு தெரியுமா அண்ணன் சாப்பாடு அண்ணன் இல்லாமல் எத்தனை குடும்பம் சாகர கட்டத்தில் இருக்குன்றது அப்படி வந்து எங்களோட குடும்பத்தை வந்து ஒரு பரிதாபத்துக்குள்ள கொண்டு போக வேண்டாம். அதாவது வந்து இந்த எங்கட போராட்டம் எதுக்கு எங்கட போராட்டம் அண்ணன் இவர் யார சொல்றாரு கேட்கணும். முதல் நீங்கள் அண்ணன் கிருஷ்ணாவை சொல்றீங்களோ இல்லாட்டி எங்கட தேசிய தலைவரை சொல்றீங்களோ? கிருஷ்ணா தான் நான் அவரை கிருஷ்ணா உங்களுக்கு தம்பி என்ன தம்பி இலக்கணுங்கன்னா நானும் அவரை தம்பின்னு கூப்பிட இல்லை. நான் அண்ணா அண்ணா தான் கூப்பிடுறேன் அவரை. இப்ப கிருஷ்ணா வந்து மக்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். சரியோ? அந்த மக்கள் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஆக்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்துங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே ஊடக மையம் இருக்குது. சரியா? அந்த ஊடக மையத்துல போய் நீங்கள் கிருஷ்ணா என்ன செஞ்சது, அவருடைய தனிமனித ஒழுக்கம் சார்ந்து, அவருடைய செயற்பாடு சார்ந்து, உதவி திட்டங்கள் சார்ந்து நீங்கள் அவருக்கு ஒரு ஆதரவா நீங்க குரல் கொடுக்கலாம். நிச்சயமா அதை செய்யுங்க. எல்லா மாவட்டத்திலையும் கிருஷ்ணா உதவி செய்திருக்கிறார். சரி, வடக்கு கிழக்கு தாயத்தில் எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டங்கள்ல பல ஊடக மையங்கள் இருக்குது. அங்க நீங்கள் ஊடக சந்திப்பில் போய் சொல்லுங்க. அப்ப இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் மக்களுக்கு.